பிரதமர் மோடி அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு அடிபணியக்கூடியவர் அல்ல என ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார். 77 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிடம் பேசியது போல் இனி பேச முடியாது என்பதை உலகம் அறிந்திருக்க வேண்டும் என்றும், உலகின் மிகப்பெரிய சக்தியாக இன்று இந்தியா உருவெடுத்திருப்பதாகவும் ரஷ்ய அதிபர் புட்டின் புகழ்ந்துள்ளார். தனது இந்திய பயணம் குறித்து ஆங்கில ஊடகம் ஒன்றிற்கு பேட்டியளித்த ரஷ்ய அதிபர் புட்டின், ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் போது பிரதமர் மோடியுடன் ஒரே காரில் பயணித்தது தனது முடிவு என்றும், அது பிரதமர் மோடியுடனான தனது நட்பின் வெளிப்பாடு என்றும் தெரிவித்துள்ளார். ரஷ்ய அதிபர் புட்டினின் இந்திய வருகையின் போது பாதுகாப்புத் துறையில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து இரு நாடுகளும் விவாதிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இருதரப்புக்கிடையே Su-30 போர் விமானங்களின் மறுசீரமைப்பு, இந்திய கடற்படையில் 200 கிலோமீட்டருக்கு மேல் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய R-37 வான்வழி ஏவுகணைகள் மற்றும் நீண்ட தூர வான் பாதுகாப்பு அமைப்புகளான S-400 மற்றும் S-500 மற்றும் மிக குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்பான வெர்பா போன்ற முக்கிய திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூரின் போது வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்ட S-400 வான் பாதுகாப்பு அமைப்பின் விற்பனை குறித்தும் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது.